Friends, நான் குணேஷ். டுடே மீடியா பத்தி பார்க்க போறேன்னா ஸ்டுடியோ செட்டப் தான். சோ அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் டிஃபரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? சோ ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் அதை பத்தி தான் வீடியோ இன்னைக்கு. என்னோட ஸ்டுடியோ செட்டப் நான் வச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிஸ்டம்லாம் அதுல பெருசாலாம் கிடையாது. இனிமே தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். பிசி ஆல்ரெடி வச்சுட்டு இருந்தா அது கொஞ்சம் ஒரு ஃபால்ட் ஆகுதுனால அது அப்படியே இதுல பண்ணிட்டேன். ஆனா அப்பதுல இருந்து இப்போ வரைக்கும் சிஸ்டத்தோட யூஸ் நம்மளுக்கு இல்லை. எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மொபைல்ல தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். கேமராவும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டர், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர், சாரி, அந்த கிரியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமா காசு இல்லை. நான் வந்து நிறைய ஐடியாஸ் வச்சுட்டு இருக்கேன். நான் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா சர்வே ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆக முடியும். ஆனா அதுக்கு கேமராலாம் வாங்கணுமா கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கேமரா மட்டும் தான் மட்டும் யூடியூப்ல ஆட முடியாது. உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி ஐடியா இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து உங்களுக்கு தனியா தெரிய வைக்கும். அதுதான் ஒரு நல்ல ஒரு விஷயம். உங்ககிட்ட மொபைல் இருந்தாலே போதும், நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலை யூஸ் பண்ணி நீங்க நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மொபைல தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து ஸ்டுடியோ செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ லைட்டிங்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு டியூப் லைட் வந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டியூப் லைட் வச்சு தான் வீடியோ போட்டுருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு அடிஷனல் டியூப் லைட்டும் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா சார்ட் தான். சரி, டியூப் லைட்டை பத்தி சொல்லிடுறேன். ரெண்டு டியூப் லைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்இடி ஃபிட்டிங். ஸோ இந்த எல்இடி ஃபிட்டிங் தான் வச்சுட்டு இருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ண சார்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒன் சார்ட்ல 4 பீஸ் வரும். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணேன். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து கிரீன் ஸ்கிரீன்ல வந்து செஸ் காயின் இந்த மாதிரி காமிப்பாங்க. நிறைய அப்டேட் வச்சிருக்கேன். 10,000 சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் வந்துச்சோடனே என்னோட ஸ்டுடியோ செட்டப் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ சூப்பரான ஒரு வீடியோ கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க நீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்க்கலாம். ஸோ என்னோட ஸ்டுடியோ செட்டப்ல என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம். என்னோட ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு வால், அதெல்லாம் நான் காமிக்கிறேன். நான் ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நான் வந்து ஒரே ஆள் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஹெல்ப் பண்ண வரல. ஒரு டியூப் லைட் மாட்டுறதோ சரி, லைட் ஃபிட் பண்ணுறதோ சரி, நான் முடிதான் பண்ணேன். ஸோ அதனால அதெல்லாம் காட்ட முடியல. நான் இங்கே எங்கே லைட் போடுறேன் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டுடியோ டவர் ரெடி பண்ண போறோம். ஸோ இது ஆல்டர்னேட்டிவா எங்க வீட்டில் எரிஞ்ச இந்த லைட் தான் இது. இந்த லைட் நம்ம இப்போ டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஏன்னா இந்த லைட்டோட வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம இன்னொரு லைட் போட போறோம். இதுக்கு வந்து நம்ம ஒயரிங் பண்ண தேவையில்ல. நான் உங்களுக்கு சொல்றது புரியுது தானே ஃப்ரெண்ட்ஸ்? இது நம்ம ஒயரிங் பண்ணனால இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைட்டை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு டியூபை நான் காமிக்கிறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள், ஸோ ஸ்லாப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆங்கிள் ஒரு டியூப் நான் போட்டுருவேன். நான் எதுக்குன்னா எனக்கு வந்து ஸ்டுடியோ டவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைட்ல லைட் வந்து இதுவா இருக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ண நானே அதான். ஸோ எண்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாலில் வந்து பாதி வரைக்கும் ஒட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லைட்லாம் செக் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இந்த லைட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த லைட்டோட எல்லா லைனை வந்து இங்கே கொடுத்துட்டேன். நான் ஆக்சுவலாக இங்கே லைட்டு போட போகிறேன் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ லைட் ஆன் பண்ணி நம்ம பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் அங்கே இருக்க லைட்டை நான் ஆன் பண்ணியிருக்கேன். சாரி, ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ கேமராலேருந்து வியூ பார்க்கும்போது ரைட் அண்ட் லெஃப்ட் மாறிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் இருக்க லைட்டை நான் ஆன் பண்ணுறேன். மொத்தம் நான் 3 லைட் நான் யூஸ் பண்ணலாம் இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வந்து இந்த ஸ்டுடியோ செட்டப்புக்கு மோஸ்டெல்லாம் வந்து அந்த ஸ்டுடியோ லைட்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் இல்லாமல் இந்த டியூப்பை வச்சு எப்படி வந்து அவுட்புட்டை கொண்டு வரதுக்காக ஒரு சில ஸ்டெப்பு தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ மேபி அவுட்புட்டில் வந்து பார்க்கும்போது நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இங்கே மேலே சரி வால்லேயே ஒரு லைட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சென்டர், அந்த லைட் நம்ம கழட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒர்க் இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் எப்படியோ வந்து எப்படியோ இன்னும் 1 ஹவருக்குள்ளே எப்படி கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் ஒரு 100 ருபீஸ் வரைக்கும் சார்ட் வாங்கினேன். எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம அவுட்லுக். இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த லைட்டோட வெளிச்சம் எல்லாமே சும்மா உங்களுக்கு ஒரு டெமோக்காக நான் கொடுக்குறேன் இது எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரேட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு மேபி 600க்குள்ளே வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை பசலாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, அதான் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஷாட்டு. இது எதுக்கு நான் கொடுக்குறேன்னா, நீங்கள் கேட்கலாம் கீழே எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குன்னு கேட்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த டியூப் லைட்டோட சிம்பிள்லாம் கீழே காமிக்குதுல்ல, அதாவது அந்த ஷேடோ, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ளேவுடோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் என்ன பெட்ஷீட் அது மாதிரி என்ன இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டுட்டு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கலாம். லாஸ்ட் டைம் நான் கொக்கோகோலா வீடியோ நான் ரெடி பண்ணும்போது நான் ஒரு க்ளூகல் ஜெல்லாம் வச்சு பாக்ஸ்லாம் ஓட்டினேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த கார்ட்போர்ட்லாம், அதெல்லாம் இங்கே தான் நான் ஷூட் எடுத்தேன். இனிமேல் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள் செட்டப். இதுதான்
எல்லாமே வந்து கன்ஸ்டன்ட்டாக ஒட்டிட்டேன். ஒட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவாச்சுலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்த பசை ரெடி பண்ணுவாங்களோ அதுதான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு எல்லாமே பண்ணலாம். சாரி கொஞ்சம் ஷேக் ஆகும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நான் ஷூட் பண்ணிட்டு வந்தால் தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு 10,000 சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா, இப்போ கரெக்டாக ஒரு 9,000 சப்ஸ்கிரைப் இருக்குது, 9,000 சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலையும் கம்ப்ளீட் பண்ணிருவேன். இந்த வாலில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்டேட் வந்து நல்லா சூப்பராக தரேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டுடியோ செட்டப்பு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நிறைய அப்டேட் கொடுக்கலாம். சிஸ்டர்லாம் வந்து இனிமேல் வந்து ரெடி பண்ணிட்டேன்னா நிறைய விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.